இருப்பா? வாசிக்கிறேன் மாதாஜி. வாசிக்கலாம். சில வேளைகளில் பேரானந்தத்தில் மூழ்கிய ஸ்ரீ ஜெகநாதர் யமுனை நதிக்கரையில் உள்ள குஞ்சங்களில் தமது இனிய புல்லாங்குழலை முழங்கச் செய்து அற்புதமான இசை வெள்ளத்தை பரப்புகிறார். விரஜத்தின் கோபிகைகளின் தாமரை போன்ற அழகிய முகங்களை சுவைக்கும் கருவண்டை போல அவர் விளங்குகிறார். மகாலட்சுமி, சிவபெருமான், பிரம்மா, இந்திரன், விநாயகர் போன்ற மகாதேவர்கள் அனைவரும் அவருடைய திருவடிகளை பணிந்து வணங்குகின்றனர். அத்தகைய ஸ்ரீ ஜெகநாத சுவாமியே எப்போதும் என் கண்களின் திருவிழாவாக இருக்கட்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ சாந்தா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இன்னைக்கு யாரு ரிப்பீட் பண்றீங்க? மாதாஜி. எஸ், யாரு? ஐஸ்வர்யா மாதாஜி பண்ணலாம் மாதாஜி. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கதாச்சித் காலிந்தி தட கதாச்சித் கலிந்தி தட விபின சங்கீத கராவோ விபின சங்கீத கராவோ கதாச்சித் காலிந்தி தட விபின சங்கீத கராவோ கதாச்சித் கலிந்தி தட விபின சங்கீத கராவோ. முதாபீரினாரி வதன முதாபீரினாரி வதன முதாபீரினாரி வதன முதாபீரினாரி வதன கமலஸ்வத மதுபம் கமலஸ்வது மதுபா முதாபீரினாரி வதன கமலஸ்வத மதுபம் முதாபீரினாரி வதன கமலஸ்வத மதுபா ரமா சம்பு பிரம்மாமர ரமா சம்பு பிரம்மாமர பதி கணேஷார்ச்சித பதோ பதி கணேஷார்ச்சித பதோ ரமா சம்பு பிரம்மாமர பதி கணேஷார்ச்சித பதோ ரமா சம்பு பிரம்மா ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பேசுறது கேக்குதா? கேக்குது மாதாஜி. கேக்குது மாதாஜி. ஓகே ஓகே ஓகே. கடைசியில ஜகநாத சுவாமி நயன பதகாமி ஜகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே. ஜகநாத சுவாமி நயன பதகாமி பாவாது மே. ஜகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. யாராவது ட்ரை பண்றீங்களா இந்த ஸ்டான்ஸா? ஒரு தடவை. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நான் படிக்கவா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபுஜி. ஹரிசங்கர் பிரபு. ஹரே கிருஷ்ணா. கதாச்சித் காலிந்தி தடவி விபின சங்கீத கரவோ முகாபீரி நாரி வதன
கமல ஸ்வவாதா மதுபா ரமா சம்புபா பிரம்மமரபதி கணேச சிதபது ஜகநாத சுவாமி நயன பதாகாமி பவேது மே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. Hari Bol. Amazing. Thank you, Prabhuji. Thank you. Hari Bol. Hare Krishna. Super. Hari Bol. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பகவத்கீதா 6வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். மலீஸ்வரி மாதாஜி, ரேவதி மாதாஜி, நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? எஸ் மாதாஜி. பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பண்ணலாம் மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகா சைஸ் ஓகேவா? ஓகே மாதாஜி. மாதாஜி. சரி, ஓகே. பதம் 28. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யுஞ்சன்யேவம் சதாத்மானம் யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யுஞ்சன்யேவம் சதாத்மானம் யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யுஞ்சன்யேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷः 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 சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் சுகீன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஷ்ணுதே அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே அத்யந்தம் சுகமஷ்ணுதே அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே அத்யந்தம் சுகமஷ்ணுதே அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யுஞ்சன்யேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷः யோகி விகத கல்மஷः சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஷ்ணுதே அத்யந்தம் சுகம் அஷ்ணுதே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ரேவதி மாதாஜி வாசிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யுஞ்சன்யேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷः சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யாத்ம சுகம் அஷ்ணுதே. ஹரி ஹரே போல். கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா வாசிக்கவா? ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிநிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி ஜெய शून्यवादी पाश्चात्यादेशतारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे हरे. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஸோ என்னோட ஸ்லோகத்துக்கு போகலாம். ஓகே, யாரோட வீடியோ, யார் புக் வச்சிருக்கீங்க? மொழிபெயர்ப்பு படிங்க யாராவது ஒருத்தர். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதாஜி. இங்கிலீஷ்ல பரவாயில்லையா? பரவாயில்ல மாதாஜி, படிங்க. சுய கட்டுப்பாடுடைய யோகி இடைவிடாத யோக பயிற்சினால் எல்லா ஜட கலங்களிலிருந்தும்
விடுபட்டு இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் பக்குவமான சுகத்தின் உன்னத நிலையை அடைகிறான். ஹரே கிருஷ்ணா இங்கிலீஷ்ல பிரபு. படிங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்கிலீஷ்ல படிங்க பத்மா மாதாஜி. எனக்கு Hare அப்பதான் புரியும் Krishna. கொஞ்சம். Hare Krishna. சரி போ. Translation by Srila Prabhupada, Jai Srila Prabhupada. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். Thus, the self-controlled yogi constantly engaged in yoga practice because free from all material contamination and achieves the highest stage of perfect happiness in transcendental loving service to the Lord. Hare Krishna. சரி போ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம 6வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தியான யோகா இந்த சாப்டரோட பேரு. அர்ஜுனன் எந்த கேள்வியும் கேட்கல, கிருஷ்ணர் பாட்டு பேசிகிட்டே இருக்கிறாரு. இந்த சாப்டர் முழுக்க பேசிகிட்டே இருக்காரு, தியான யோகத்தை பற்றி சொல்றாரு. ஸோ ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா ஆப்ஷனும் கொடுக்குறாரு பகவான். ஓகே, அடுத்த 6 சாப்டர்ஸ் வந்து பக்தி யோகத்தை பற்றி கொடுக்க போறாரு. ஆனா வெறுமனே பக்தி யோகத்தை கொடுக்காம எல்லா சாய்ஸும் கொடுக்குற, நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்மளோட சுதந்திரத்துல அவர் தலையிடுறதில்ல. ஆனா நம்ம சுதந்திரத்தை நம்ம தப்பா பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், மாட்டிக்கிறோம். ஓகே, ஸோ அதனால பகவான் வந்து கொடுக்குறாரு, தியான யோகம் கொடுக்குறாரு, நீ பார்த்துக்கோ, வேணும்னா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த தியான யோகத்தோட வெவ்வேறு அம்சங்களை நம்ம பார்த்தோம். எப்படி உட்காரணும், என்ன பண்ணணும், கண் எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், புலன்கள் எப்படி இருக்கணும், மனம் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ இன்னைக்கு 28ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இஞ்சான் ஏவம் சதாத்மானம். ஸோ இஞ்சான்னா யோக பயிற்சியில இப்படி அவங்க இந்த மாதிரி உட்கார்ந்து மனதை கண்ட்ரோல் பண்ணி புலன்களை அந்த பயிற்சியில ஏவம் இந்த மாதிரி இருந்து சதா ஆத்மானம் எப்பொழுதுமே மனதுல பகவானை வந்து நினைச்சுட்டே இருக்காங்க. தே ஹாவ் டு கான்சென்ட்ரேட். இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு கண்டினியூஸாக நம்ம பண்ணி ஆகணும். சதா என்னைக்கோ ஒரு நாள் பண்ணால் பத்தாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்க, ஈவன் பெரிய பெரிய பாடகர்கள் கூட பார்த்தீங்கன்னா சரிகம பதனிசா பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு தான் நம்மளுக்கு கச்சேரி இல்லையா, எனக்கு தான் எல்லா பாட்டும் நல்லா தெரியுமே, போயிட்டு ஈஸியாக நாளைக்கு பாடிக்கலாம் அப்படின்னு இல்லை. அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா சாதகம் பண்ணுவாங்க, டெய்லி தே வில் ப்ராக்டிஸ். ஸோ அது மாதிரி இந்த பக்தியாக இருக்கட்டும், இந்த எந்த யோகமாக இருக்கட்டும், இட் ஹேஸ் டு பி கண்டினியூஸ்லி, இட் ஹேஸ் டு பி டன். இந்த வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது பல்ல தேய்ச்சிட்டோம், இன்னைக்கு தேய்ச்சிட்டோம் அப்படின்றதுனால இந்த மாசம் ஃபுல்லா தேய்க்காம இருக்க முடியுமா? இல்லையா? அழுக்கு வந்து ரொம்ப பேட் எக்ஸாம்பிளா, எல்லாம் நம்ம எவ்வளவோ சாப்பிட்றோம் வைக்கிறோம், அதெல்லாம் நம்ம வாயில இருக்கும். ஸோ டெய்லி வி ஹாவ் டு ப்ரஷ். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பௌதீக உலகத்துல இருக்கும்போது கலங்கங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், வி ஹாவ் டு கண்டினியூஸ்லி ப்ராக்டிஸ். அதனால தான் நம்ம டெய்லி சாண்டிங் பண்ணணும், டெய்லி பகவத்கீதா பாகவதம் கேட்கணும். ஏன்னா ஆக்சுவலி சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நீ ஒரே ஒரு முறை கிருஷ்ணான்னு ஒரு முறை சொன்னா போதுமா நம்ம போறதுக்கு. ஆனா அந்த கிருஷ்ணா எப்படி சொல்லணும்னா, ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 6 மாசம் 8 மாசம் குழந்தை, அம்மாவை தவிர வேற யாரும் தெரியாது. அந்த குழந்தைய நீங்க இப்படி பிரிச்சு புடிங்கி எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் குழந்தை கத்த தெரியுமான்னு, அந்த மாதிரி கிருஷ்ணான்னு ஒரு முறை சொன்னா போதுமா. ஆனா அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பயிற்சி பண்ணிட்டே இருக்கோம். என்னைக்கு நம்ம ஆத்மா இந்த உடல்ல இருந்து எடுக்கும்போது கிருஷ்ணா அப்படின்னு நம்ம கூட போறோம், அதோட பயிற்சி தான் இன்னைக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம அம்மான்னு கூப்பிட்டு ஒரு 10 வயசாவது 15 வயசாவது உங்களுக்கு வந்து ஒரு கல்லு தடுக்கிறது, படிக்கட்டுல டக்குன்னு கொஞ்சம் ஒரு காலு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறது, ஒரு டேபிள் இடிச்சிருது, என்ன சொல்லுவோம், அம்மான்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம இப்ப கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லி 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 நாளைக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது கிருஷ்ணா, ஐயோ கோவிந்தா, கேசவா, நாராயணா அப்படியே சொல்லி 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 அப்ப அந்த பெரிய விஷயம் வரும்போது நம்மளால அந்த நாமத்தை சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஹேஸ் டு பி பிராக்டிஸ். நம்ம வந்து சொல்லக்கூடாது அவ்வளவுதானே, அதை நான் அன்னைக்கு பாத்துக்கிறேன், அன்னைக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு வச்சோன்னா அன்னைக்கு வாயில வராது. அது வந்து என்னைக்குமே நம்ம சொல்லி பழக்கணும், சதா ஆத்மன். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே, ஒரு ஃபிட்னஸா இருக்கட்டும், ஒரு எக்ஸசைஸா இருக்கட்டும், டெய்லி பண்ணணும் இல்லையா? அனுக்குள்ள கூட திட்டிகிட்டே இருக்கா, 6 நாள் ஆச்சு நீ ஜிம்முக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு, காசை கட்டிட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க, கொஞ்சம் போகக்கூடாது, என்ன பண்றது, கிளாஸ் அது டைட்டா போயிட்டு இருக்க, ஸோ அதனால போக முடியல. ஸோ ஒரு உடற்பயிற்சியா இருக்கட்டும், ஒரு வாக்கிங்கா இருக்கட்டும், ஒரு பாட்டா இருக்கட்டும், அதே மாதிரி இது எல்லாத்தையும் விட உயர்ந்த ஒரு விஷயம் ஆன்மீகமான ஒரு விஷயம். அப்ப அதை எப்படி நம்ம பயிற்சி பண்ணாம நம்ம வந்து போய் சேர முடியும்? சும்மா நம்ம வாழ்க்கை ஃபுல்லா வேற எதையெல்லாம் சன் டிவி, ஜெயா டிவி, அது இது எல்லாம் பார்த்துக்கிட்டு, ஐபிஎல் அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு நம்ம கடைசி காலத்துல வந்து வைகுண்டம் போகணும், சிவபதத்தை அடையணும்னா
அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஸோ இட் ஹாஸ் டு பி சதா, இட் ஹாஸ் டு பி அன் எவ்ரிடே ப்ராக்டிஸ். நம்ம டெய்லி பகவத்கீதா பாகவத கேட்கணும், டெய்லி சாண்டிங் பண்ணணும், டெய்லி ஆரத்தி பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரொம்ப ஸ்டெடியாக பண்ணணும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து ஒரு பயிற்சி எடுத்துக்கலாம். அடுத்தது யோகி விகத கல்மஷக. ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகுறது, அவன் வந்து அவனோட கல்மஷ, அவனோட கலங்கங்கள், அவனோட அழுக்கு, மாசு, அசுத்தம் இது எல்லாமே போகிறது. எப்படி நம்ம டெய்லி பல்ல தேய்ச்சி, டெய்லி நம்ம குளிச்சு, டெய்லி நம்ம துணிகளை துவைத்து நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி ஒரு யோகி டெய்லி பை த கனெக்ஷன் ஆஃப் த கிருஷ்ணா, பை த கனெக்ஷன் ஆஃப் த லார்டு, பகவானோட அவன் டெய்லி அந்த கனெக்ஷனை வைக்கிறதுனால அவனோட ஹார்ட் எப்பவுமே பியூரா இருக்கு. ஸோ எப்படி ஒரு சட்டையில கழுத்து காலர் அழுக்கா இருக்கு, அந்த மாதிரிலாம் நம்ம தேய்ச்சி எடுத்து பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம ஹார்ட்ல என்ன அழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பொறாமை இருக்கு, கோபம் இருக்கு, காமம் இருக்கு, பேராசை இருக்கு, சுயநலம் இருக்கு. இதெல்லாம் இருக்கா இல்லையா நம்மளுக்கு? நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு சுயநலம் எல்லாமே இருக்கு இல்லையா? ஒரு தண்ணி வருது, ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி வருது அப்படின்றாங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்குது, எல்லாருக்கும் தண்ணி வேணும். ஆனா நம்மளுக்கு ஒரு சான்ஸ், ஒரு 4 குடம் கிடைச்சது எக்ஸ்ட்ரானா நம்ம என்ன பண்ணுவோம்? சுயநலத்தோட அந்த 4 குடத்தை தூக்கி பிடிச்சு வச்சுப்போம். கரெக்டா இல்லையா? இல்லையே பக்கத்து வீட்டு வசந்திக்கு வேணுமே, அந்த பக்கம் இருக்கிற மோகனாக்கு வேணுமே நம்ம யோசிக்க மாட்டோம். நம்மளுக்கு கிடைச்சது எடுத்து வை. நம்ம எடுக்கிற அந்த 4 குடத்தினால ஒரு வீட்டுக்கு தண்ணி இல்லாம போகுதுன்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம். கரெக்டா இல்லையா? குப்பையை போடுறது, வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பகவானோட அவங்க இணைகிறதுனால இந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய இந்த கலங்கங்கள் எல்லாம், பேராசை, சுயநலம், காமம், இது எல்லாமே வந்து இருக்கு. எப்படி நம்ம ஒரு மொபைல சார்ஜ் பண்ணிக்கிறோம் இல்லையா? வாங்கின அன்னைக்கு சார்ஜ் பண்றதோட விட்டுறீங்களா? கிடையாது. அப்பப்ப அது சார்ஜ் இறங்கி போயிடும் இல்லையா? ஒரு நாளுக்கு ஒரு வாட்டி இறங்கி போயிடும், 2 நாளுக்கு ஒரு வாட்டி இறங்கி போயிடும். அது சின்ன பொம்பளை பசங்களா இருந்தா அது அரை மணி நேரத்துக்கு இல்ல, அரை நாள்லயே காலி ஆயிடும். ஏன்னா அவ்வளோ யூஸ் பண்றாங்க அவங்க எல்லாம் மொபைல்ல. ஓகே, பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு 2 நாள் கூட வரும். ஸோ என்ன பண்ணணும், அது சார்ஜ் இறங்க இறங்க நம்ம என்ன பண்றோம், அதை குத்தி சார்ஜ் பண்ணிக்கிறோம். அத மாதிரி நம்ம பகவானோட எப்பவுமே இணைஞ்சு இருக்கணும். யோகி வந்து பகவான். யோகினாவே யாரு? ஒரு யோகத்தை பண்றவர். யோகனா என்ன? பகவானோட எப்பவுமே கனெக்ஷன், அதுதான் யோகா. ஓகே, ஸோ நம்ம எப்படியாவது பகவானோட தொடர்ந்து ஒரு கனெக்ஷன்லயே இருக்கணும். ஆச்சாரியார்கள் அதுக்காக தான் நம்ம ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருந்தோம்னா போர் அடிச்சு போயிடும். டெய்லி இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லையா? போர் அடிச்சு போயிடும். அப்போ ஒரு நாள் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் பொங்கல், ஒரு நாள் இடியாப்பம், ஒரு நாள் ஆப்பம், இந்த மாதிரிலாம் பண்ணி எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வெரைட்டியாக பண்றோம். ஸோ அதே மாதிரி ஆச்சாரியர்கள் எப்படி நம்ம எல்லாருமே பகவானை வந்து இணைஞ்சு இருக்கிறது அப்போ ஆரம்பிக்கிறாங்க. காலையில எழும்புறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லு, இப்படி நீ மங்களாரத்தியை பண்ணு, கிருஷ்ணருக்கு இப்படி பூவை பறி, கிருஷ்ணருக்கு இப்படி துளசியை வை, கிருஷ்ணருக்கு நீ இப்படி அலங்காரம் பண்ணு, கிருஷ்ணருக்கு நீ இப்படி பாட்டு பாடு, கிருஷ்ணருக்கு நீ இப்படி சாண்டிங் பண்ணு, கிருஷ்ணருக்கு நீ இப்படி பண்ணு அப்படின்னு ஒரு 4ல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற சயனார்த்தி வரைக்கும் சின்ன சின்னதா கொஞ்ச நேரம் புக்கை படி, கொஞ்ச நேரம் ஸ்லோகங்களை சொல்லு, கொஞ்ச நேரம் இந்த பிரார்த்தனைகள், குந்தியோட பிரார்த்தனைகள் சொல்லு, பீஷ்மரோட துதியை சொல்லு, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லு, பிரம்ம சமிதாவை சொல்லு. இப்படி வெரைட்டியா நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க இல்லையா? துளசி ஆரத்தி, அதை கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்கு, மிச்சம் எல்லாம் நின்றுட்டே இருக்கும். ஆனா துளசி ஆரத்தினா ஒரு சுத்துறது, அது ஒரு ஆக்டிவிட்டி, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் எல்லாருமே பகவானோட நம்ம எப்பவுமே இணைஞ்சு இருக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, கண்டினியூஸா சின்ன சின்னதா வெரைட்டியா நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாத்தையும் நம்ம ஒன்னொன்னா நம்மளோட லைஃப்ல என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம இறக்குற காலத்துல ஃபுல்லா இருப்போம். நம்ம ஃபுல்லா இருப்போம். இல்லைன்னா இங்க கல்மஷம் சொன்னா இல்லையா, அந்த கல்மஷம் எல்லாம் நம்ம கிட்ட நிறைய இருக்கும். ஓகே, எஸ், ஹரிபோல். சந்திரசேகர் பிரபு பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயம் சொல்றாரு. நம்ம எதுக்கு ஹலோ சொல்லணும், ஹாய் சொல்லணும்? நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். எக்ஸலண்ட் பாயிண்ட் பிரபுஜி. நம்ம ஹோல் டே யாரையாவது ஒருத்தரை பார்த்து கிரீட் பண்ணிட்டே இருக்கோம். வடக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ராம் ராம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. நம்ம எல்லாம் ஹாய் மச்சாண்டே அப்படின்னோம் இல்லையா? ஸோ வி கேன் சே ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாருமே இப்போ எப்படி கிரீட் பண்ணிக்கிறோம், ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி கிரீட் பண்ணிக்கிறோம். இப்போ யாரை பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா சொல்லி அவங்கள வந்து கிரீட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இப்படி நம்ம பகவானோட எப்பவுமே இணைஞ்சு இருந்தோம்னா அப்ப இந்த கல்மஷங்கள் எல்லாமே வராது. இந்த மாதிரி இந்த காம குரோத இதெல்லாமே வராது. ஸோ எப்படி ஒரு கலங்கின தண்ணியை நீங்க கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம விடுங்களேன், அப்படியே தெளிவாயிடும்.
அதே மாதிரி இந்த பௌதிக விஷயங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் டச் இல்லாம நம்ம இந்த ஆன்மீக விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனம் வந்து ரொம்ப தெளிவா இருந்து பகவானை வந்து நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அப்படி பண்ணுனா என்ன ஆகும்? சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அப்படின்றாங்க. சுகேன ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஜாலியா, சௌக்கியமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷமாக பிரம்ம சம்ஸ்பர்ஷம், பகவானோட ஸ்பர்ஷம், பரம்பொருளோட தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும். அவரை நீங்க கேட்க முடியும், அவரை நீங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியும், அவரை நீங்க வந்து உணர முடியும். ரீசெண்டா ஒரு 3 days பேக் அவங்க இங்கதான் இருந்தாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்னை போயிருக்காங்க. இப்ப சென்னை போயிட்டு எந்த சர்வீஸுமே பண்ணல, வைக்கல. அவங்க அம்மா கூட அந்த கிளாஸ் அட்டன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து குருமராஜ் கிட்ட கேட்டாங்க, குருமராஜ் உன் சிஷியனா இருக்கேன் நானு, சிஷியா இருக்கேன் நானு, ஆனா நான் ஒரு சர்வீஸுமே உங்களுக்கு பண்ண மாட்டேன்றானே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேண்டிக்கிறாங்க. ஹரிகீர்த்தன்கிட்ட தான் கேட்கணும் ஏதாவது சர்வீஸ்க்கு அப்படி இப்படின்னு அவங்க கேட்கறாங்க. குருமராஜ் கிட்ட சென்னையில கேட்கறாங்க, 4000 கிலோமீட்டர் தள்ளி. அன்னைக்கு மத்தியானம் வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்த 100 கோடிக்கு ஒரு கோயில் கட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கோயில் சம்பந்தம் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஒருத்தர் வந்து அவங்க பேரை சொல்றாங்க, ஹரிகீர்த்தன் அவங்கள நீ ஏன் கூப்பிட மாட்டேன்ற, அவங்கள இந்த சர்வீஸ்க்கு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. சாயந்தரம் நான் கால் பண்றேன். அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் ஹரிகீர்த்தன் எனக்கு கால் பண்றாரு, இது வரைக்கும் காலே பண்ணதில்ல, இவர் ஏன் கால் பண்றாரு. நான் இன்னைக்கு காலையில தான் குருமராஜ் கிட்ட சொன்னேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது பாருங்க. திஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இவங்க எங்கேயோ இருந்து சொல்றாங்க, அத பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி நான் வந்து அவங்கள வந்து கால் பண்றேன். See how it is working. அவங்க சொன்னது குருமராஜ் கிட்ட இல்லையா, அண்ட் குருமராஜ் வந்து பெங்களூர்ல சொல்லி, பெங்களூர்ல என்கிட்ட சொல்லி நான் அவங்க கிட்ட காணப்பேன். அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. காலையில சொன்னா சாயந்தரம் நீங்க கால் பண்றீங்க. லைஃப்ல நான் அவங்க கிட்ட ஜாஸ்தி வாழ்க்கையில அவங்கள ஒரு 10-20 வருஷமா தெரியும். ஆனா 2-3 வாட்டி தான் கால் பண்ணியிருக்கேன் மேக்சிமம். அவங்க நம்பரை தேடி கண்டுபிடிச்சு அது கிடைக்காம அவங்க புருஷன்கிட்ட கேட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து கால் பண்ணேன். ஸோ we can experience Krishna according to our purity. நம்ம எவ்வளோ பியூரா இருக்கோமோ, நம்ம ஹார்ட் எவ்வளோ பியூரா இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவரை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது கிருஷ்ணரே சொல்றாரு, சம்ஸ்பர்ஷம். அண்ட் இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி சம்ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷனா கான்டாக்ட், சம்ஸ்பர்ஷனா கம்ப்ளீட் கான்டாக்ட், இன்டிமேட் கான்டாக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு வந்து சொல்றது. அந்த சுகம் எப்படி இருக்கும், அந்த ஒரு சௌக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 4வது லைன்ல அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே. அத்தியந்தம், அந்தனா முடிவு, அத்தியந்தம்னா முடிவற்றது, எல்லையற்ற, மிக உயர்ந்த ஹாப்பினஸ். இப்ப நீங்க ஒரு வாட்ச் வாங்குறீங்க, உதாரணத்துக்கு நான் ஒரு வாட்ச் வாங்கியிருந்தேன். ஓகே, ஆக்சிடென்டலா அதை புக் ஆயிடுச்சு. அதை ஒரு 2 நாள் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அது எங்க கிடக்குதுன்னே தெரியல. வாங்கி 1 வாரம் கூட ஆகல. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதை வாங்கி 2 நாள் இப்படின்னு எல்லாருக்கும் காமிச்சேன், என் புது வாட்ச் பாடுறா அப்படின்ட்டு, ஆட்டோமேட்டிக் வாட்சரா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த காலத்துல நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக் வாட்ச்னே தெரியாது. அதெல்லாம் ஒரு 50 இயர்ஸ் இல்ல 40 இயர்ஸ் பேக் அந்த ஆட்டோமேட்டிக் வாட்ச் ரொம்ப ஃபேமஸ். இப்ப எல்லாமே குவாட்ஸ் அது மாதிரி ஆயிடுது. ஓகே, ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் வாட்சோட சிறப்பெல்லாம் சொல்லிட்டு ஒரு 2 நாள் தெரிஞ்சுட்டு இருந்தேன். 4வது நாள் இப்ப எங்க கிடக்குதுன்னே தெரியல. அது அதுக்கெல்லாம் சொன்னா திட்டுவா, இப்படியே காசை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. கரெக்டா? ஸோ எந்த ஒரு பொருளுக்குமே அதால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுகம், ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க, ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க, ஒரு பைக் எடுத்துக்கோங்க, ஒரு கார் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே அதால கிடைக்கக்கூடிய ஒரு சுகம், ஒரு சந்தோஷம் வந்து ஒரு லிமிட்டட் தான். ஆனா பகவான் கிட்ட இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய இந்த சம்ஸ்பர்ஷம், இந்த சுகம், இந்த சௌக்கியம், இந்த அனுபவம் இருக்க, அது வந்து அன்லிமிட்டட். அது வந்து அன்லிமிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு வாட்டி இங்க இருந்து ஒரு 50-100 கிலோமீட்டர் தள்ளி, ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் நம்ம பெருசா செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டுக்குள்ள ஒரு இடத்துல ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ பெரிய ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டு நான் எனக்கு வந்து அப்படியே டியூட்டி வரணும். ஸோ அப்படியே டியூட்டி வந்துட்டு இருக்கேன். செம்ம டயர்டு, ஃபுல்லு வேலை எல்லாம் செஞ்சு எடுத்து அப்படியே அத்துவானத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு மாதிரி டிராஃபிக்லாம் இருக்காது. அப்படியே காட்டு இதில் ஒரு ஆள் கிடையாது, பாலைவனத்தில் ஒரு ஆள் கிடையாது. அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். செம்ம டயர்டு, தூங்கலை வைக்கல, அப்படியே நைட் ஷூட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு சட்டன் இடம் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் வந்தது. அதுக்கப்புறம் நான் எங்க வந்தேனே எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா பசுமாட்டோட ஸ்மெல்லு.
அப்படியே பசுமாட்டோட சாணம், பசுமாட்டோட மூத்திரம், அந்த கோமூத்திரம் அப்படியே ஸ்மெல்லு. என்னடா இது, திடீர்னு அந்த ஸ்மெல்லுக்கு நான் எழும்பி பார்க்குறேன். நான் பார்த்தா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நடுவில் ஒரு 30-40 கிலோமீட்டர் நான் எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியாது. ஸோ தூங்கிட்டு இருக்கேன்னா இருக்கும். அப்ப எப்படி பகவான் வந்து எழுப்புறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பசுமாடோட வந்திருக்கிறார் போல் இருக்கு கிருஷ்ணர். அந்த பசுமாட்டோட ஸ்மெல்ல வச்சு எனக்கு வந்து அந்த அனுபவத்தை கொடுத்து என்ன வண்டி ஓட்டிருந்தது. இல்லைன்னா அன்னைக்கு ஜோலி முடிஞ்சிருக்கும். பட் கிருஷ்ணா இன்ஃபேக்ட் தரணித்தா கூட இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது நடந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. தெரியுமா தாரு? யா, ஐ ஹவ் டோல்ட் டு ஒன்லி ஒன் பர்சன். ஸோ அந்த பகவான் எப்படி வருவாரு? ஒரு ஸ்மெல் ரூபத்துல கூட வந்து நம்மளை காப்பாத்திட்டு போறாரு. ஸோ வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் கிருஷ்ணா. வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் கிருஷ்ணா. அண்ட் எந்த லெவலுக்கு நம்ம ஹார்ட்ல இல்லையோ அந்த லெவலுக்கு வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் த கிருஷ்ணா கம்ப்ளீட்லி சம்ஸ்பர்ஷா. ஹரியம் தத்சத். நம்ம மேற்கொண்டு நம்ம இப்போ கிருஷ்ண லீலைக்கு போலாம். இன்னும் ஒண்டர்ஃபுல்லான விஷயம் இருக்கு அதுல. எல்லாம் ரெடியா? எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? நேரத்தை தெரிஞ்சிருந்தா, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கலாம்ல. ஹரி 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 கிருஷ்ணா. ஸோ தேங்க்யூ வெரி மச். எனக்கு மத்த நீங்க சாப்பிட்டுட்டே கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்தாஜி. கிருஷ்ணர் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கோச்சிங் பண்றாரு. ஆசையா இருக்கு, கிளாஸ் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஹரி ஹரி ஜெய். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது ஸ்கந்தத்துல 21வது சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ணர் அவரோட புல்லாங்குழலே வாசிக்கிறாரு. அதுல கோபியர்கள் எப்படி அட்ராக்ட் ஆறாங்க, கோபியர்கள் மட்டும் இல்லை மற்றவர்கள் எல்லாமே பகவானோட புல்லாங்குழல்னால எப்படி அட்ராக்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சார் வந்திருக்காரா? நம்ம பிள்ளை சாரு இருக்க சார், இருக்க சார், ஹரி போல். நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃப்ளூட்டை பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னாங்க. சோ கிருஷ்ணர் ஃப்ளூட்டை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்க. ஓகே, ஜெய் ஹோ. சோ இலையுதிர் காலம் வந்தது. ஓகே, இலையுதிர் காலம் வந்தது. அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ மழை காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கலங்கலா அப்படி இப்படின்னு இருக்கும். இலையுதிர் காலத்துல விருந்தாவனத்துல நதிகளா இருக்கட்டும், ஏரிகளா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ஏன்னா எப்பவுமே நதிகள் ஒரே மாதிரி இருக்காது. பர்டிகுலர்லி இந்த கங்கா யமுனாலாம். ஏன்னா நான் கங்கா வந்து இது வரைக்கும் ஒரு 10, 50, 25 வாட்டியாவது மினிமம் பார்த்துருப்பேன். கங்கால ஸ்நானம் 25, மேபி மோர். ஆனா ஒரு வாட்டியும் கங்கா பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருப்பாங்க. ரிஷிகேஷ்ல ஒரு மாதிரி இருப்பாங்க, அலகானந்தால பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க, தேவி பிரயாக்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க, காசில பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க, கல்கட்டால பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க. சீசன் அதே காசில ஒரு வாட்டியும் நான் போகும்போது 3-4 வாட்டிக்கு மேல போயிருக்கேன், மேபி 5-6 வாட்டிக்கு. ஒரு வாட்டியும் காசில பாத்தீங்கன்னா கங்கா வித்தியாசமா இருப்பாங்க. ஒரு வாட்டி பிடிக்கவே முடியல, காப்பி தண்ணி மாதிரி இருந்தாங்க, கொழு 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 கொழுன்னு இருந்தாங்க. நாங்கெல்லாம் எப்படிரா இதுல இறங்குறதுலாம் யோசிச்சோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சீசன். கங்கா ஒரு இடத்துல பிரவாகமா இருக்கும், ஒரு இடத்துல அப்படியே கிளியரா சாந்தமா இருக்கும், ஒரு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஆனா இந்த இலையுதிர் காலத்துல பாத்தீங்கன்னா மழையெல்லாம் ரீசெண்டா இல்லாம தண்ணியெல்லாம் அப்படியே கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நல்லா அழகா தாமரைப்பூலாம் நல்லா பூத்து குலங்கிட்டு இருக்கு. கிருஷ்ணருக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு இந்த ஒரு சீசன். இந்த ஒரு நாள் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. கிருஷ்ணர் அப்படியே விருந்தாவன் காட்டுக்குள்ள போறாரு. விருந்தாவன்றது ஒரு காடு. இத மாதிரி மொத்தம் 12 காடுகள் இருக்கு மதுரால. ஓகே, சோ பகவான் டெய்லி இந்த காடு அந்த காடு எல்லாமே போவாங்க. அதுல விருந்தாவன், வன்னுனாவே வனம், காடுன்னு அர்த்தம். இந்த மாதிரி 12 காடுகள் இருக்கு சுத்தி. ஓகே, ஐ திங்க் யமுனைக்கு வந்து இந்த கரையில வந்து 7, அந்த கரையில 5, இஃப் ஐ எம் ரைட். இந்த மாதிரி எல்லாம் மறந்து வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி இத்தனை காடுகள் இருக்கு. ஸோ அன்னைக்கு வந்து அவர் வந்து விருந்தாவன் காட்டுக்குள்ள அவர் வந்து என்டர் ஆறாரு. விருந்தாவன் சொல்லவா வேணும், அவரோட ரொம்ப பிடித்தமான இடம். அந்த காட்டுக்குள்ள வந்தாச்சு. அவரோட பலராம, அவரோட பசுக்கள், அவரோட கோபர்களோட அப்படியே வர்றாங்க. ரொம்ப ரொம்ப ரம்மியமா இருக்கு. தேனீக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா வந்து சுத்திக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணர் சந்தோஷமான உடனே பிருந்தாவன்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், மரம், செடி, கொடி, பசுக்கள், அங்க இருந்த கிளிகள், பறவைகள் எல்லாருக்குமே ஒரு இனம் புரியாத ஒரு வைப்ரேஷன் கிருஷ்ணரோட இது அவங்க எல்லாருக்குமே பரவுறது. கிருஷ்ணர் அந்த ஒரு அருமையான டைம்ல
தன்னுடைய இடுப்புல இருந்து தன்னுடைய மூங்கிலால செஞ்ச அந்த புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு மரத்துல சாஞ்சுக்கிட்டு அப்படியே ஒண்ணு வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சப்தம் எங்கெல்லாம் கேட்கறதுன்னா, கோகுலத்துல இருக்கிற கோபியர்கள், எவ்வளவு தூரத்துல இருக்கிற ஈவன் விண்ணை தாண்டி கூட, ஈவன் தேவர்கள் கூட கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசை வந்து அவங்களுக்கு கேட்டுதான். எல்லா இடத்துலயும் இந்த புல்லாங்குழல் இசை வந்து கேட்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ரம்யமா இருந்தது. அத இந்த விருந்தாவன் கோபியர்கள் வந்து கேட்டதுக்கு அப்புறம், கோகுலத்துல இருக்கிற கோபியர்கள்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த புல்லாங்குழலை கேட்ட உடனே கிருஷ்ணர் ஞாபகம் வராரு. கிருஷ்ணர் அந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல உடுத்திட்டு இருக்காரு. அவரு வந்து தலையில ஒரு மயில் பீலி எடுத்து சொருகிக்கிறாரு. காதுல வந்து ஒரு நீல கலர் பூவை வந்து, ஹரே கிருஷ்ணா, யாராவது மியூட் பண்ணிக்கோங்க. காதுல வந்து ஒரு நீல கலர் பூவை வந்து சொருவி வச்சுக்கிறாரு அன்னைக்கு. ஓகே. கழுத்துல வந்து வைஜெயந்தி மாலா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு வைஜெயந்தின்னு ஒரு ஹீரோயின் தெரியும், சந்திரசேகர் பிரபுக்காக. இதெல்லாம் பெருமாளோட பேர் தான் வச்சிருக்காங்க. ஓகே. சோ வைஜெயந்தி மாலா கழுத்துல வந்து போட்டிருக்காங்க. ஓகே. நாராயணர் வந்து கௌஸ்துப மாலா போட்டிருப்பாரு. பகவான் கிருஷ்ணர் வந்து வைஜெயந்தி மாலா வந்து போட்டிருக்காரு. அப்படியே அவர் வந்து புல்லாங்குழலை வந்து எடுத்து வாசிக்கிறாங்க. ஓகே. சோ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, சோ இந்த புல்லாங்குழல் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைஜெயந்தி மாலா வாடாது. எஸ். ஸோ இந்த புல்லாங்குழல் வந்து கிருஷ்ணரோட வெரி வெரி ஸ்பெஷல் ஐட்டம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நாராயணருக்கு, மகாவிஷ்ணுக்கு கூட கிடைக்காத ஒரு விஷயம் இந்த புல்லாங்குழல். ஒரு ஜீவாத்மாக்கு வந்து 50 குவாலிட்டிஸ் இருக்கு. அது 50ம் மைன்யூட்டா இருக்கு. யாருக்காவது வேணா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஜீவாத்மா பிரம்மா முதற்கொண்டு மேக்சிமம் அவங்களால 50 குவாலிட்டிஸை வந்து ரீச் பண்ண முடியும். அதுவும் ரொம்ப மைன்யூட்டா. அதுக்கு அடுத்தது சிவபெருமான் 55 குவாலிட்டி வரைக்கும் ரீச் ஆக முடியும். சிவபெருமான் 55 குவாலிட்டி ரீச் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது மகாவிஷ்ணு 60 குவாலிட்டி வரைக்கும் ரீச் ஆவார். கிருஷ்ணர் 64 குவாலிட்டி ரீச் ஆவாரு. அதுதான் ஹையஸ்ட். ஆனா அந்த 64 குவாலிட்டியும் ஃபுல்லா ஸ்வீட்டா ரொம்ப இன்டிமேட்டா வச்சிருப்பாரு. அந்த 64 குவாலிட்டியும், அதுதான் பியூட்டி. ஜீவாத்மா அதுல 50 குவாலிட்டியா ரொம்ப மைன்யூட்டா வச்சிருக்கு இல்லையா? வி ஹாவ் லாட் ஆஃப் குவாலிட்டிஸ். நம்ம வந்து பாடுவோம், நம்ம வந்து ஒருத்தர் மேல கருணையா இருப்போம், நம்ம சிரிப்போம், வைப்போம். அந்த மாதிரி அவர் வந்து ஃபுல்லா வச்சிருக்கிறார், அன்லிமிட்டடா வச்சிருக்கார். அந்த 4 குவாலிட்டிஸ் எல்லாருக்கும் தெரிய ஆசையா இருக்கா? அது என்னன்னு சொல்றேன். அந்த 4 குவாலிட்டி வேணு மாதிரியா கிருஷ்ணரோட எக்ஸ்ட்ராடினரி பிளேயிங் ஆஃப் ஃப்ளூட். இது வந்து வேற எந்த ஜீவாத்மாக்கும் கிடையாது. வேணு மாதிரிய. அடுத்தது கிருஷ்ணரோட பியூட்டி. மகாவிஷ்ணு கூட கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். இவரு தான் மகாவிஷ்ணுவா எக்ஸ்பாண்ட் ஆயிருக்காரு. ஆனா மகாவிஷ்ணு கூட இவரை பார்க்கறதுக்கு, சிவபெருமான் கூட இவரை பார்க்கறதுக்காக ஏங்கி நிப்பாங்க. இதுக்காக நிறைய லீலைகள் இருக்கு. மேற்கொண்டு நம்ம இந்த பாகவதம் படிக்கும்போது பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வேணு மாதிரிய, ரெண்டாவது ரூப மாதுரிய. அவரோட அந்த திருமேனி, அவரோட திருமேனி, அந்த கார்மேகம், ப்ளூயிஷ் பிளாக்கிஷ் பாடி, அந்த கலரே வந்து பௌதிகத்துல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த க்ளோசஸ்ட் கலர் எப்படின்னா, கார் மேகம் அடிக்கும் போது அதுல ஒரு மின்னல் வரும்போது அந்த கார் மேகத்துல ஒரு ப்ளூயிஷ் சில்வர் கலர்ல ஒரு கலர் வருமா, அதுதான் பகவானோட க்ளோசஸ்ட் கலர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கருத்த மேகம், இந்த சாதா மேகம்லாம் இல்ல, கருத்த மேகத்துல அதுதான் க்ளோசஸ்ட் கலர். ஆனாலும் அவர் தான் பியூட்டிஃபுல், அவர் தான் பியூட்டிஃபுல். அடுத்தது லீல மாதுரிய. அவரா மாதிரி லீலைகள் நிமிஷத்துக்கு நிமிஷம், நாளுக்கு நாள் லீலை பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்ப மற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு லீலா பண்ணுவாங்க, ஒரு 5 லீலா பண்ணுவாங்க, 10 லீலா பண்ணுவாங்க, ஒரு 50 லீலா பண்ணுவாங்க. ஆனா இவரது வந்து ஒரு க்ஷணமும் லீலா பண்ணிட்டே இருப்பார், ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பார். அது அத்தனையும் அவ்வளோ டியரா இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்குமா பக்தர்களுக்கு. அதனால லீலை மாதுரிய. அடுத்தது பிரேம மாதிரியா. இவரை மாதிரி லவ் பண்றதுக்கு ஆளே கிடையாதுங்க லோகத்துல.
unparalleled loving exchange with each Jivatma. Particularly the topmost is Gopis and Radharani. Unparalleled, ஈடு இணையற்ற காதலன், பிரேம மாதுரியம். இந்த நாளும் கிருஷ்ணரோட ஸ்பெஷல் விஷயங்கள். சரிங்களா? ஸோ இப்படி அவர் இந்த வேணு மாத்திரைய அவர் அதை பண்ணும்போது அப்படியே ஹோல் இடம் வந்து இதாயிடுறது. இதுல முக்கியமா கோபியர்களோட விஷயம், அவங்க தான் டாப் மோஸ்ட் பக்தர்கள் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்றாரு. எந்த லெவலுக்கு சொல்றாருன்னா, இந்த கோபியரோட பக்திக்கு என்னால கூட, பகவானே சொல்றாரு, என்னால பண்ண முடியாத ஒரு விஷயம்னா அவங்களோட பக்திக்கு என்னால ஈடு கொடுக்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு அந்த அவரோட கல்யாணத்துக்கு அவர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு, நான் வந்து பதிலுக்கு அதே மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துட்றேன். இப்ப யாரோ சொன்னாங்க ராகுலோட கல்யாணத்துக்கு, KL ராகுல் கிரிக்கெட்டோட வீரருக்கு, இவன் வந்து BMW கார் கொடுத்தான், அவன் வந்து AMG கார் கொடுத்தான், இவன் வந்து ஒரு பங்களா கொடுத்தான், சுனில் ஷெட்டி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணாங்க, அவர் வந்து ஒரு இதை கொடுத்தாரு, ஒரு ரெசார்ட்டை கொடுத்தாரு, இந்த மாதிரி. ஸோ தே ஆல் டூ தட் எக்ஸ்சேஞ்சஸ், ரைட்? அப்புறம் பதிலுக்கு இவங்க கொடுப்பாங்க. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாங்க. பட் அம்பானி என்ன பண்றாரு, ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய்க்கு வாட்சை வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. ஆனா பகவான் வந்து சொல்றாரு, இந்த கோபியர்கள் பண்ற பக்தி இருக்கு இல்லையா, அந்த அன்பு இருக்கு இல்லையா, என்னால திருப்பி கொடுக்க முடியலன்றார் கிருஷ்ணர். அப்படி அந்த கோபியர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களோட இந்த புல்லாங்குழலை கேட்டு என்ன ஆகுறது, அதுதான் என்னோட கதையை. சோ முதல் கோபி என்ன சொல்றா, இந்த கிருஷ்ணரோட பர்ஃபெக்டா எப்ப இருப்பான்னா, அவன் வந்து இங்க சுத்திட்டு இருக்கும் போதெல்லாம் கிடையாது. அவன் வந்து இந்த காட்டுல அவன் பசுக்களோட அவன் ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டு அவன் வந்து பண்றான் பாருங்க, அதுதான் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்றா. இப்படி ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது கோபி சொல்றா, அவ அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறான். அப்படியே அவங்க மூழ்கி போயிடுறாங்க அந்த ஃப்ளூட் சத்தத்தை கேட்டுட்டு. கிருஷ்ணர் அவன் நிறைய என்ன பண்ணுவான், மாங்காய் இலை, அந்த இலை, அந்த ஏதாவது ஒரு கொடி இருக்கும், அந்த கொடியை பிரிச்சு கழுத்துல போட்டுப்பான். இந்த டிராமா ஆர்டிஸ்ட்லாம் எதையோ தூக்கி மாட்டிக்கிட்டு போவாங்களே, கிரீடம் கதை இதெல்லாம். அந்த மாதிரி இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா, என்னென்ன எது எது கிடைக்குதோ அதெல்லாத்தையும் தூக்கி மாட்டிப்பான் உடம்புல. இங்க பூ கிடைச்சா அதை எடுத்து காதல சொரிப்பான், இந்த பக்கம் ஏதாவது ஒரு கொடி இருந்ததுன்னா அதை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிட்டு சுத்திப்பான், அந்த பக்கம் வேற ஏதாவது இருந்தா தலையில தூக்கி வச்சுப்பான். அந்த அழகு சான்ஸே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க கிருஷ்ணர் பாடுவான் பாருங்க, அவன் பாட்டை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கோபியர் வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு இந்த புல்லாங்குழல மட்டும் என்னால, எனக்கு அதை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குது. ஏன், சம்டைம்ஸ் இந்த கோபியர்கள்லாம் கண்ணனுக்கு முத்தம் கொடுப்பாங்க. நீங்க உடனே கண்ணனை வந்து தப்பாலாம் நினைக்க வேண்டாம். என்ன, கண்ணனுக்கு அப்பெல்லாம் வயசு 7-8 வயசு, மேக்சிமம் அவர் விருந்தாவனத்துல இருந்ததே 12 வயசு வரைக்கும் தான். ஸோ கோபியர்கள்லாம் அவளை கிஸ் பண்ணுவாங்க, நம்ம கண்ணனை. 6 வயசு 5 வயசு 2 வயசு 3 வயசு எல்லாத்துலயும் அவங்கள கிஸ் பண்ணி தள்ளிடுவாங்க. கண்ணா அவ்வளோ அட்ராக்டிவ். ஏன்னா கிருஷ்ணான்ற அந்த பேருக்கே வந்து ஆல் அட்ராக்டிவ்னு அர்த்தம், எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதுக்கு மேல ஒரு ஆள் இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு பேர் வந்து மதன மோகன மோகினின்னு பேரு. யாருன்னா ராதாராணி. அதாவது கண்ணனுக்கோட பேர் வந்து மதன மோகன். அதாவது 1000 மன்மதன்களை கூட இவரோட அழகுல மயங்கி விழுந்துருவாங்க. மன்மதன் நம்ம மேல ஒரு அம்பு போட்டாவே எல்லாருமே மயங்கிடுவாங்க. 1000 மன்மதனை இவரு மயக்க வைப்பாரு. ஆனால் அந்த மதன மோகன் ராதாராணி, ராதாராணினா இவரு விழுந்துருவாரு. யாரு, கண்ணன் விழுந்துருவாரு, கிருஷ்ணர் விழுந்துருவாரு. அதனால ராதாராணியோட பேரு மதன மோகன மோகினி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கோபியர்கள்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, இந்த புல்லாங்குழல் வந்து நம்மள என்னைக்கோ ஒரு நாள் தான் முத்தம் கொடுத்துருக்கோம், அதுவும் சம்டைம்ஸ் உதறல. என்னைக்கோ ஒரு நாள் தான் பண்ணியிருக்கோம், ஒரு வாட்டி தான் பண்ணியிருக்கேன், நான் 2 வாட்டி எனக்கு சான்ஸ் கிடைச்சது, இப்படி அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த புல்லாங்குழல் பாரு எவ்வளவு நேரம் கிருஷ்ணனோட வாயிலே இருக்குது. அது என்ன பாக்கியம் பண்ணிருக்கு. இதே மாதிரி ஆண்டாலும் சொல்லுவா, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆண்டாள் வந்து சங்க வந்து கேட்பா, சங்கு சங்கு அந்த கண்ணனோட உதடு எப்படி இருக்குன்னு சொல்ல, நீ தானே அதை வந்து சுவைச்சிருக்க, நான் பண்ணுனதே இல்லை, எனக்கு அதை சொல்லு. ஏன்னா அவ ஒரு கன்னி இல்லையா, ஷீ இஸ் அன்மேரிட் கேர்ள் அண்ட் கண்ணனை காதலிக்கிறா. அப்ப கேட்கிறா, அந்த கண்ணனோட உதடு எப்படி இருக்கும், சங்கு நீ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேட்கிறா. சோ அந்த மாதிரி இந்த கோபியர்கள் அந்த உதட்டுல இந்த புல்லாங்குழல் போய் எவ்வளவு நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்குது பாரு, எனக்கு என்னைக்கோ ஒரு நாள் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லாங்குழல் மேல இவங்க வந்து பொறாமைப்படுறாங்க.
கட்டுட்டு அடுத்தது அந்த கோபி சொல்றா, இந்த நதிகள்லாம் எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கு பாத்தியா? ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த புல்லாங்குழல்ன்றது ஒரு மரம், ஒரு புல்லு, ஒரு பேம்பு ட்ரீ. அதோட நேச்சுரல் அம்மா வந்து இந்த நதிகளும் ஏரிகளும் தான். ஏன்னா அங்கிருந்து தான் எப்படி நம்ம வந்து தாய்ப்பாலை குடிச்சு நம்ம வளர்றோமோ அதே மாதிரி அவங்க தண்ணி எடுத்து இது பண்றாங்க இல்லையா? ஸோ அதனால சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கு, இந்த மரங்களோட அம்மா வந்து நதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ கண்ணனுக்கு இப்படி சேவை செய்யறதுனால இந்த நதிகள், என் பையன் புல்லாங்குழல் எப்படி பண்றான் பாரு, மூங்கில் எப்படி பண்றான் பாரு சேவை, அப்ப எவ்வளவு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நதிகள் மேல அவங்க வந்து பெருமையா பேசிக்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு கூட பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை பெத்த அம்மா. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு சுசீலா அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே எத்தனை இருக்கு? 7 அம்மாக்கள் இருக்காங்க. ஓகே, நம்மளை பெத்த அம்மா, அப்புறம் குருவோட பத்தினி, ஓகே, நம்ம குரு இருப்பாங்க, நம்ம சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, அவங்களோட ஒய்ஃப் வந்து நம்மளோட ஒரு அம்மா. ஓகே, கோமாதா பசு நம்மளோட ஒரு அம்மா, பூமாதா பூமி தேவி நம்மளோட ஒரு அம்மா, 4வது அம்மா, பிராமணனோட மனைவி, பிராமணனோட மனைவியை நம்ம எப்பவுமே அம்மாவா பார்க்கணும், பிராமணி. ஸோ அவங்க நம்மளோட அம்மா. அப்புறம் நம்மளை வந்து கேர்டேக் பண்ணக்கூடிய, வீட்டில இருந்து நம்மளை பார்த்துப்பாங்க, நர்ஸா இருப்பாங்க, இல்லை நம்மளை கவனிச்சுப்பாங்க, அவங்கள வந்து நம்ம அம்மாவை பார்க்கணும். அடுத்தது ராஜாவோட மனைவியை அம்மாவாக பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து எல்லாரையும் தன்னோட குழந்தைகளா பார்த்துப்பாங்க, நாட்டில் இருக்கிற எல்லா பிரஜையும் குழந்தையா பார்த்துப்பாங்க. ஸோ அதனால அந்த ராஜாவோட மனைவி ஒரு அம்மா. இப்படி நம்மளுக்கு 7 அம்மா. அதே மாதிரி இந்த செடி கொடிக்கெல்லாம் அம்மா வந்து இந்த மாதிரி நதிகளும் இவங்களும். ஸோ இந்த கோபி சொல்றா, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரங்கள் இந்த நதிகளை எல்லாம் வந்து பாராட்டுறா. இதை கேட்டுட்டு இந்த மரங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு, நம்ம பயப்பில்ல தாண்டா இன்னைக்கு கிருஷ்ணர் உதட்டுல இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கான்னு உடனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த மரம் பூக்கள் செடிகள் எல்லாம் ஏகப்பட்ட தேனை நெக்டரை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஹனிபீஸ் வந்து என்ன இன்னைக்கு இவ்வளவு தேன் இருக்குன்னு அதெல்லாத்தையும் எடுத்து சேர அங்கிருந்து எல்லா மரத்துல இருக்கக்கூடிய அந்த தேனி, அந்த கூடு கட்டி இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு தேன்கூடுல இருந்து அப்படியே தேன் வந்து தானா, இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், கட் பண்ணி எடுத்து புழிஞ்சு எடுக்கணும். ஆனா இது தானா இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் இந்த மரங்களோட பெருமிதத்துல, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பெல்லாம் அதெல்லாம் நடக்கிறது இல்ல, அம்மாக்கு வந்து குழந்தை மேல பாசம் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா பால் அப்படியே ஊறுமா, அப்படியே பொங்குமா. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த மூங்கில பத்தி கேட்ட உடனே மரம் வந்து என்ன பண்றது, அப்படியே தேனை வந்து எப்படி அம்மா பாலை கொடுக்குறாலோ பால் தானா வெளியில வருதோ அதே மாதிரி இவங்களுக்கு அந்த தேன் எல்லாமே வெளியில வர்றது, இதெல்லாம் நடக்கிறது விருந்தாவனம்ல. அடுத்து இன்னொரு கோபி சொல்றா, இந்த பூமி இந்த கிரியேஷன்லயே ஏதோ நிறைய பிரம்மாண்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பிரம்மாண்டம், ஒன்னுத்துக்குள்ளேயே ஒரு பிரம்மா இருந்துகிட்டு ஏகப்பட்ட லோகங்கள் அதுல இருக்கு. அகர என்ன சொல்றது, மகர லோகம் இருக்கு, தப லோகம் இருக்கு, சத்தியலோகம் இருக்கு, சொர்க்கலோகம் இருக்கு, பூலோகம், அத்தல சுத்தல தலாதல மகாதல ரசம், இப்படி நிறைய லோகம். நம்மளதுல 14. இதே மாதிரி ஒரு சில இடம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. நம்ம இதுல 14 லோகம், நம்ம பிரம்மாக்கு 4 தலை. ஒரு சில பிரம்மாண்டம் இன்னும் சின்னதா கூட இருக்கு, அந்த பிரம்மாக்கு ஒரு தலை தான் இருக்கும். ஒரு சில பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாவோட தலை 1000 தலை இருக்கு. அப்ப அந்த பிரம்மாண்டத்தோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆனா நம்ம பிரம்மாண்டத்துல இந்த விருந்தாவனம் தான் சிறப்பு, எல்லாத்தோட டாப் மோஸ்ட். ஏன் அப்படின்னா இங்கதான் கண்ணனோட காலடி தடம் இங்க இருக்குது. அவர் இப்ப நடந்து போய் பாரு, இது கண்ணனோட தடம் அப்படின்னு பாக்குறாங்களாம். இந்த தடம் வேற எங்கேயும் இப்ப இல்ல, இங்கதான் இருக்குது. அதனால இந்த பிரம்மாண்டத்துல நம்ம விருந்தாவன் தாண்டி டாப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு கோபியும் சொல்றாங்க. மீன் டைம் கோவிந்தன் வந்து அங்க உட்காந்துட்டு புல்லாங்குழல வாசிச்சுட்டே இருக்காங்க. வாசிச்ச உடனே ஜென்ரலா மயில் வந்து எப்போ தோகை விரித்து ஆடும்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடி, அந்த ஒரு கிளைமேட்டுக்கு தான் அது ஆடும். ஆனா இப்ப வந்து இலையுதிர் காலம் தான். ஆனா இருந்தாலும் கண்ணனோட புல்லாங்குழல் இசையை கேட்டுட்டு மயில் வந்து அப்படியே ஆட ஆரம்பிச்சிடுச்சு. மிருகங்கள் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு, எல்லாமே அசையல, எல்லாமே அப்படியே வந்து கண்ணனோட பாட்டை அந்த இதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. அடுத்தது என்ன ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மான் வந்து 2 ஜோடியா வந்து கண்ணன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருது அந்த பாட்டை கேட்கறதுக்கு.
அப்போ ஒரு கோபி சொல்றா, ச்சே இந்த பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே இருக்கும், நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மானு பாரு எவ்வளவு பாக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதால ஜோடியா கண்ணன் கிட்ட போய் சேவை பண்ண முடியறது. ஆனா நம்ம வந்து சேவை பண்ணா நம்ம புருஷன் திட்டுறான், கோச்சுக்கிறான், நம்ம மாமியார் கோச்சுக்கிறா, நம்ம அம்மா கோச்சுக்கிறா. ஆனா அந்த மான் பாரு எவ்வளவு. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல மாதாஜிஸ் வந்து கேசிக்கு வந்துருவாங்க, புருஷன் விட மாட்டாங்க, கோவம் வந்துடும், கொஞ்ச நேரத்துல கடுப்பாயிடுவாங்க. சோ கோபியர்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. சில இடத்துல மாமியார் பிரச்சனை, சில இடத்துல அண்ணன் பிரச்சனை, சில இடத்துல காதலன் பிரச்சனை, சில இடத்துல ஹஸ்பண்ட் பிரச்சனை. அவங்களுக்கு இந்த கண்ணன் கூட இவங்க விளையாடுறது, கொஞ்சறது, கிஸ் எல்லாம் பண்றதுன்னு பார்த்தா கடுப்பாயிடுவாங்க. அப்போ இந்த மாடு பாரேன் எவ்வளவு ஜோடியா சந்தோஷமா வருது, எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு, என்ன பாக்கியம் பண்ணிருக்கு. நாமெல்லாம் பாரு பாக்கியமே பண்ணல, அதனாலதான் நம்மளுக்கு இப்படி ஒரு துர்பாகியம். நம்மளால கண்ணனை வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியறது இல்ல, அவனோட விளையாட முடியறது இல்ல, அவனை தூக்கி மடியில வச்சுக்க முடியறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மானை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சோ இப்படி கோபியர்கள் இருக்காங்க. அடுத்து ஒரு கோபி என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணன் வந்து காலில் வந்து இந்த சிவப்பு கலர்ல, நீங்க நார்த் இந்தியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குங்குமம் மாதிரி ஒண்ணு போயிட்டு போசிப்பாங்க. அப்போ கண்ணன் நடந்து போன இடத்துல சில இடத்துல அந்த குங்குமம் வந்து உதிர்ந்து போயிடுது, கீழே விழுந்துடுச்சு, ரெட் கலர்ல இருக்கும். ஓகே, நம்ம தான் மருதாணி போடுவோம், அவங்க வந்து வேற ஒரு இது மாதிரி ஏதோ பண்றாங்க, நம்மளுக்கு தெரியல. அந்த குங்குமம் வந்து கீழே விழுந்து சிவப்பா இருக்கு. அப்போ ஐயோ இது என் கண்ணனுதுன்னு தெரிஞ்சுட்டு அதை எடுத்து அவ என்ன பண்ணிக்கிறான்னா தன்னுடைய மூஞ்சில பூசிக்கிட்டு, தன்னோட மார்ல எல்லாம் அப்படியே பூசிக்கிட்டு அப்படியே என்ஜாய் பண்றா, நெஞ்சில எல்லாம் பூசிட்டு அப்படியே கண்ணனோட திருவடியை வந்து அவ வந்து என்ஜாய் பண்ண முடியறது. அப்ப அந்த கோபியர் சொல்றா, என் ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் என்னமோ பண்றாங்க, பட் இருந்தாலும் இந்த குங்குமத்தை எடுத்து தன்னோட உடம்புல நெஞ்சில வச்சுக்கும் போது அந்த கண்ணனோட திருவடி எனக்கு வந்து படுறது என்னால இருக்கு, அந்த சுகத்துக்கு வேற எந்த சுகமும் ஈடே கிடையாது, என்னால அதை ஃபீல் பண்ண முடியறது. ஒண்ணுமே இல்ல, என்னது கண்ணன் காலில இருந்து விழுந்த அந்த குங்குமத்தை எடுத்து தேய்ச்சிக்கிட்டதுலயே. அடுத்தது கண்ணனோட இந்த புல்லாங்குழல் இது வானத்துல எல்லாம் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறது. அப்போ தேவர்கள் அவங்களோட மனைவியோட விதவிதமான விமானங்கள்ல போயிட்டு இருக்காங்க. இந்த கண்ணனோட குழல் கேட்ட உடனே, குழல் இசை கேட்ட உடனே அவங்களால ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க குளிக்கிறீங்க, உங்க குழந்தை வெளியில அழுகிறது, என்ன ஆகும்? இப்போ பயங்கர ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவீங்க. எப்பண்டா குளிச்சு முடிச்சு குழந்தை என்ன ஆச்சோ ஏதாச்சோ, எறும்பு கடிச்சதோ, கீழே விழுந்துச்சோ, ஐயோ, அப்படியே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க. நான் சொல்ல வர்றது புரியுது இல்ல? அது மாதிரி நிறைய அனுபவம் இருக்கும் அம்மா இருக்கு. அது மாதிரி அவங்களோட கணவனோட, அதுவும் அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பயங்கரமா இருப்பாங்க. தேவலோகத்துல இருக்கக்கூடிய கணவன்மார்கள், கந்தர்வர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகுன்னா அழகு, அவ்வளோ அழகு எல்லாமே. இவங்களும் அப்படி இருப்பாங்க. ஆனா கண்ணனோட குழல் இசை கேட்ட உடனே அவங்களோட தலைமுடி தானா அவுந்துருச்சான். இவங்க பயங்கரமான ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி இருந்தாங்களாம், ஆனா அப்படியே லூஸ் ஆயிடுச்சான். அப்படியே இடுப்புல இருக்கிற ஒட்டியானம் எல்லாம் கழண்டுட்டான். அவங்க அறியாமலே எல்லாமே கழண்டு போயிடுத்தான். அவங்களுக்கு ரொம்ப ஷேமா போயிடுது. கணவன் இருக்கான், ஆனா கண்ணனோட புல்லாங்குழல் இசையில அவங்களோட தலைமுடியெல்லாம் விரிஞ்சு போய் இடுப்பு பெல்ட் எல்லாமே லூஸ் ஆயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி கண்ணனோட புல்லாங்குழல் இசையில இன்னும் நிறைய இருக்கு. பசுமாடு பாத்தீங்கன்னா தன்னுடைய காதெல்லாம் அப்படியே அப்படியே விரிச்சுக்குதான், ஃபுல்லா ஓபன் பண்ணி வச்சுக்குதான். ஏன்னா எப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா நம்ம நல்ல பெரிய பைய எடுத்துன்னு வந்து கொடுப்போம், ஏதாவது ஃப்ரீயா கிடைச்சதுன்னா. அது மாதிரி கண்ணனோட புல்லாங்குழல் இசை கேட்ட உடனே காதுகள் எல்லாமே அப்படியே வெடிச்சு அப்படியே நிக்குதான். பசுக்களோட காது மடியில வந்து கண்ணுக்குட்டி வந்து பால் குடிச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த காம்பு வந்து கண்ணுக்குட்டியோட வாயில இருக்கான். ஆனா இந்த புல்லாங்குழல் இசை கேட்டதுக்கு அப்புறம் அதால சப்ப முடியலையாம், அதால சக் பண்ண முடியலையாம், பாலை வந்து இழுக்கவே முடியலையாம், அது ட்ரை பண்ணது பண்ண முடியலையா. அந்த புல்லாங்குழல் இசை கேட்ட அது வாயில அப்படியே வச்சுக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டே இருக்குதான். அம்மா மாடு அப்படியே காதை வெடைச்சுக்கிட்டு அது வந்து அப்படியே நிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இனி இந்த ரிஷிகள்லாம் இருக்காங்களே, வெவ்வேறு லோகத்துல இருக்கிற ரிஷிகள், அவங்க என்ன பண்றாங்க, பிருந்தாவனோட அந்த கிளைகள்ல இருந்து வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. பெரிய பெரிய யோகிகள், முனிவர்கள், அவங்க எல்லாம் இந்த பறவை மாதிரி வந்து
விருந்தாவனத்துல அங்க இருந்துகிட்டு அந்த பாட்டை வந்து பக்கத்துல இருந்து கேட்கணும் இல்லையா? ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் நடந்தா நம்ம கிட்டக்க போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். அது மாதிரி அங்க இருந்தெல்லாம் கேட்டா பத்தாது அப்படின்ட்டு விருந்தாவனோட பக்கத்துல வந்து அப்படியே பகவானோட அந்த திரு வாயிலிருந்து அப்படியே அந்த காற்று அந்த புல்லாங்குழல் வழியா வெளியில வந்து அந்த ஒரு சப்தம் அவங்க எல்லாருமே வசீகரிச்சு இப்படி மொத்த லோகமும் அன்னைக்கு அந்த இளவிதர் காலத்துல அன்னைக்கு கண்ணன் வாசிச்ச புல்லாங்குழல்ல மொத்த இதுவும் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்கு, பட் நம்ம நேரம் ஏற்கனவே ஆயிடுத்து. ஓகே, ஸோ இப்படி கோபியர்கள் பகவானோட இப்படி எல்லாருமே இருந்தாங்க. ஆனா the கோபியர் இஸ் த டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பகவானே சொல்றாங்க. நீ போயிட்டு ஒரு காட்டுல போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு காலை மடக்கி இப்படி மடக்கி எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு பண்ற யோகத்தை விட த டாப் மோஸ்ட் யோகி யாரு அப்படின்னு சொன்னா கோபியர்கள் தான். அவங்க கிட்ட கணவன் இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல கண்ணனை எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பாங்களாம். அவன் அதை பண்ணா, இவன் இதை பண்ணனா. அவங்களுக்கு பெரிய பெரிய பிரேயர்ஸ் எல்லாம் தெரியாது. ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த இல்லைன்னா தர்ணிதா மாதிரி எல்லாம் பயங்கரமா பாட முடியாது. ஆனா அவங்க சதா சர்வகாலம் ரொம்ப எளிமையானவர்கள். பெரிய வேதாந்தம் எல்லாம் படிச்சவங்க எல்லாம் கிடையாது. ஆனா கண்ணனை எப்பவுமே சதா நினைக்கிறாங்க. அண்ட் கண்ணன் அவங்களுக்கு மட்டும்தான் சொன்னாரு, இவங்க பண்ற விஷயத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியாது. என்னால இப்ப ஒருத்தன் கொடுக்குறான், நீ 10 ரூபாய் கொடுத்தானா அதுக்கு ஏத்த மாதிரி உடச்சக்கடலை கொடுக்கலாம், அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் இல்லையா? ஆனா கோபியர்கள் பண்ற பக்திக்கு என்னால பதிலுக்கு பதில் பண்ண முடியாது. பதிலுக்கு பதில் என்னால பண்ண முடியாது. உதாரணத்துக்கு துருவன் பண்ணதுக்கு பகவான் என்ன பண்ணாரு? தன்னோட லோகத்தையே கொடுத்துட்டாரு. துருவன் பண்ண பக்திக்கு 6 மாசம் பண்ண பக்திக்கு 6 வயசுல 6 மாசம் பண்ண பக்திக்கு தன்னோட லோகத்தை அவர் கொடுத்துட்டாரு. நீ இருந்துக்கூடா, அது எந்த இடம் இருக்கு, பிரம்ம லோகத்துக்கும் மேல இருக்கக்கூடிய அவரோட லோகத்தை நீ எடுத்துக்கூடா அப்படின்ட்டு கொடுத்துட்டாரு. ஆனா இந்த கோபியர்கள் வெரி வெரி ஆர்டினரி வில்லேஜ் கேர்ள்ஸ், அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க கண்ணன் மேல வச்சிருந்த பக்தி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஹரிஓம் தத்சத். பாதம் கிரந்தராஜ் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜெய். நித்ய கௌர பிரேமானந்தே. ஹரி ஹரி ஓ. ஹரே கிருஷ்ணா. பேக் டு சென்னை. ஹரே கிருஷ்ணா பிரபு. நல்லா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சொல்வீங்கல்ல பிரபு, ஒருத்தருக்குள்ளயும் ஒரு ஆணும் இருக்காங்க பெண்ணும் இருக்காங்க அப்படின்னு சொல்வீங்க. அது அதனுடைய அந்த பாதி வந்து நீங்க இன்னைக்கு எக்ஸலண்டா சூப்பரா சொன்னீங்க பிரபு. அந்த பெண்ணின் உணர்வுகளை வந்து அவ்வளவு விளக்கமா நீங்க ஒரு ஆணா இருந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பிரபு. சூப்பரா சொன்னீங்க. பிரபுஜி, நீங்க சொன்னது அப்படியே நேர்லயே எல்லாம் பார்த்த மாதிரி இருக்கு பிரபுஜி. அவ்வளவு விளக்கமா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி பிரபுஜி, நன்றி பிரபுஜி. ஹரி ஹரி. சந்திரசேகர் பிரபு, நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தீங்க? பிருந்தாவனத்துல இருந்து சாலி கிராமத்துக்கு வந்துட்டேன். அப்படியா? ஹரி ஜாகா. ஹரி கிருஷ்ணா. சுகுணா மாதாஜி, நீங்க ஏதாவது சொல்ல வந்தீங்க? ஆண்டாள் வந்து அந்த பாட்டு இருக்கு, கற்பூரம் நாருமோ கற்பூரமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த வாதம் மாற்றமோ விருப்பமுற்று சிறிது கேட்கிறேன் சொல் ஆரி வெண் சங்கே அப்படின்னு அந்த சங்குக்கு சொன்னீங்கல்ல. எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். தேங்க் யூ ரேணுகா மாதாஜி, தேங்க் யூ சோ மச். ஜெய் பிரபுஜி, இந்த இளங்கோவடிகளுடைய அந்த சிலப்பதிகாரத்துல பூம்புகார் நகரை பற்றி இளங்கோவடிகள் விவரிச்சிருப்பாரு. அந்த தெருவுல பூம்புகார் நகர்ல தெரு வீதிகள்ல வரும்போது மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் வந்து ஒவ்வொன்னா விவரிக்கும் போது ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொரு விதமான வாசனைகள் வரும்னு சொல்லி அந்த விவரிக்கக்கூடிய அந்த சிறப்பான விவரிப்பை போல உங்க அந்த புல்லாங்குழல்ல உள்ள ரசனையை பற்றி நீங்க சொன்னீங்க பாருங்க. என்னுடைய சிந்தனை பூரா அங்க போயிட்டு நான் இளங்கோவடிகளுடைய அந்த புத்தகத்தை படிச்ச சிந்தனை வெறும் கம்பேர் பண்ணி வந்து அப்படியே பார்க்கும்போது மிக சிறப்பா, ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே போ. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு யாரு ரீகேப் பண்ண போறாங்க? ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் மாதாஜி.
இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு சத்யராகவன் மாதாஜி ரீகேப் பண்றாங்க. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி, அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோ ஆன்ல இருந்ததுன்னா. எஸ் மாதாஜி ஆன் பண்ணிருக்காங்க. ஓகே, மியூட்ல இருக்கீங்க மாதாஜி. சத்யராகவன் மாதாஜி மியூட்ல இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா குருஜி. இன்னைக்கு 6வது ஸ்லோகத்துல தியான யோகத்தை பத்தி தியான யோகத்துல 6வது அத்தியாயம் பதம் 28 பத்தி சொன்னீங்க. தியான யோகத்தை பத்தி பகவான் கிருஷ்ணன் வந்து 6 சாப்டர் பக்தி யோகா பத்தி கிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. யுஜ்ஞானேவம் எப்பொழுதும் பகவானை நினைச்சிருக்கணும். ஏது காரியமும் நாம் செய்யணுமோ அதே மாதிரி நம்ம எப்பவுமே பகவானை நினைச்சிட்டு எல்லா காரியமும் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிள் தினம் குளிக்கிறது, சாப்பிட்றது, அந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போகிறது, ஏதாவது நம்ம டெய்லி பண்ற விதத்துல அதே மாதிரி பகவானையும் நம்ம இது தினைக்கும் கும்பிட்டுட்டும் அதே மாதிரி சாண்டிங் பண்ணிட்டும் இருக்கணும். பௌதீக லோகத்தில் கலகங்கள், அந்த மாதிரி சங்கடங்கள், துக்கங்கள் எல்லாமே வரும். அப்பொழுதும் நம்ம எந்த கதை எந்த இது வந்தாலும் நான் எப்பொழுதும் பகவான் காலை கெட்டியா பிடிச்சு பகவான் கதை கேட்கவும் கிருஷ்ண பகவானை சாண்டிங் பண்ணவும் எப்பவும் பண்ணணும். சதா எப்பொழுதும் பழகணும். உடற்பயிற்சி பாட்டு என்ன மாதிரி டெய்லி நம்ம செய்யும்போது அது மாதிரி ஆத்மீய வழியில நம்ம வந்து பகவத்கீதா படிக்கிறது, சாண்டிங் பண்றது, சுவாமி ஸ்லோகம் சொல்றது, சாமியோட பஜன் பண்றது, இதெல்லாமே நம்ம டெய்லி பண்ணணும். யோகி விஷத கல்மஷ, அவന്റെ களங்கம் அசுத்தம். மனசு யோகி கனெக்ஷன் வைக்கும்போது பரிசுத்தமாகிறது. யோகி மாதிரி நம்ம இருக்கணும். பொறாமை, கோபம், பேராசை, காமம், சுயநலை இதெல்லாம் பகவானோடு நம்ம இதெல்லாம் நமக்கு வந்து இருந்தாலும் பகவானோடு நம்ம இணைத்தா நம்ம மனசு வளர பரிசுத்தமாகணும். எப்பொழுதும் பகவான் கிட்ட நம்ம கனெக்ஷன் ஆகி எப்பவுமே இருக்கணும். பகவான் அது மாதிரி இப்போ ஒவ்வொரு இதுலேயும் கிருஷ்ணா இஸ்கான்லேயும் கிருஷ்ணனோடதுலையும் 4 மணிக்கு காலையில் 4 மணிக்கு தொட்டு சாயந்தரம் வரை பகவானோட ஆரத்தி ஸ்துதி அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா நாமம் மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளும் அது டெய்லி முடிகிற அளவுக்கு நம்ம அது வந்து செய்ய பழகிக்கணும். அது மாதிரி சுஸ்னேகா அசுதே, பரம்பொருளை அறிய முடியும். எப்பொழுதும் நாம ஜபம், கீர்த்தனை, கைகளால் சேவா, இவ 3 செய்தால் பகவானை அடையலாம். நாம் எத்தத்தோളം ஹிருதயம் கண்ட்ரோலா பகவான் கிட்ட போகுதோ அத்தனத்தோളം நமக்கு கம்ப்ளீட்டா ஆகுது. ஏது பொருளும் கிடைச்சாலும் நமக்கு அது சுகம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஆனா பகவானை நம்ம ஸ்மரிச்சா நம்மளோட சுகத்துக்கும் துக்கத்துக்கும் எல்லாத்துக்கும் பகவான் நமக்கு துணை இருக்கும். அப்புறம் பிரபுஜி கார் டிரைவ் பண்ணும்போது உள்ள ஒரு அனுபவம் சொன்னீங்க, அதுவும் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம ஹிருதயத்தில் எப்பவுமே பகவானை ஸ்மரிக்கணும். கிருஷ்ணலீல எடுத்திருந்தேன்னா கிருஷ்ணனோட புல்லாங்குழல் வாசிக்கிறத பத்தி சொன்னீங்க. பகவான் வந்து புல்லாங்குழல் அட்ராக்ஷன் வந்து இலையுதிர் காலம் வரும்போது நல்லா புல்லாங்குழல் வாசிச்சிருந்தாங்க. பிருந்தாவனத்தில் வந்து நதி ஏரி கிறிஸ்டல் கிளியரா இருக்கும்போதும் ஓரோ ஸ்தலத்தும் அதே மாதிரி கங்கா நதி வேற வேற மாதிரி வித்தியாசமா இருக்கும். அதிலும் கிருஷ்ணரோட இதிலும் நம்ம போய் ஓரோ அதாவது அதோட காலாவஸ்தை அனுசரிச்சு இந்த மாதிரி நதிகள் பழங்கள் எல்லாம் கங்கா நதி எல்லாம் மாறிட்டே இருக்கும். அது மாதிரி விருட்சங்கள் கிருஷ்ணன் புல்லாங்குழல் வாசிக்கும் போது விருட்சங்கள் செடிகள்லாம் பூத்து இருக்கிற இந்த பூவெல்லாம் வர்ற டைம்ல கிருஷ்ணன் வந்து அந்த புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கும். அந்த டைம்ல பட்சிகள், செடிகள், விருட்சங்கள் அப்படி எல்லாமே எடுத்து வாசிக்கும்போது அதெல்லாம் கேட்டு தேவர்கள் எல்லாம் வந்து மயங்கிடுவாங்க. கோபியர் புல்லாங்குழல் கோபியர் புல்லாங்குழல் ஸ்வரம் கேட்டதும் கிருஷ்ணருடைய கேசாதிபாதம் எல்லாம் அந்த கோபியருக்கு மனசுல வந்துடும். அப்புறம் கிருஷ்ணர் கழுத்தில் போட்டிருக்கிற வைஜெயந்தி மலை அந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணனை பத்தி கேசாதிபாத வர்ணனை அவங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிடும். அது மாதிரி கிருஷ்ணரை வந்து நீங்க 4 குவாலிட்டி சொன்னீங்க. வேணு மாதாரியா, கிருஷ்ணனுடைய எக்ஸ்ட்ரா பியூட்டிங்கிறது மகாவிஷ்ணு, கிருஷ்ணனுடைய ரூப மாதுரியா, லீலா மாதுரியான்னு நிமிஷத்துக்கு ஓரோ மாதிரி வரும். பிரேம மாதுரியவன்னு இது வந்து இமையற்ற காதை, ஈடு இமையற்ற காதை. அது மாதிரி டாப் மோஸ்ட் பக்தி வந்து கோபியரை சொன்னீங்க. கோபியர் காட்டில் பசுக்களை மேய்க்கிற கிருஷ்ணனோட புல்லாங்குழல் ஊது வந்து ஒரு கோபியர் ரொம்ப சந்தோஷமா
சொல்லுவாங்க. செகண்ட் கோபியர் வந்து கிருஷ்ணன் வந்து பூவை ஒவ்வொன்றும் ஒட்டு கிருஷ்ணன் மேலே அணியும்போது அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மூணாவது கோபியர் கிருஷ்ணனோட பாட்டை சொன்னாங்க. நாலாவது கோபியர் வந்து கிருஷ்ணன் வந்து எல்லாத்தையுமே கதறக்கூடியவர் அப்படிம்பாங்க. அஞ்சாவது வந்து மதன மோகன மோகினி, அதாவது புல்லாங்குழல் கிருஷ்ணனுடைய அதரத்தில் இருக்கும்போது எப்பவுமே கிருஷ்ணன் கோபியர் வந்து ரொம்ப அற்புதப்படுவாங்க. எப்படி வந்து இந்த கிருஷ்ணரோட அதரத்தில் வந்து இந்த புல்லாங்குழல் இருக்குதோ அது வந்து நமக்கும் அது மாதிரி ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி கோபியர் எப்பவுமே இது பண்ணும். அது மாதிரி கிருஷ்ணரோட புல்லாங்குழல் இசையை பற்றி நீங்கள் பட்சி மிருகாதி தேவர்கள் ரிஷிகள் கோபியர்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்லி ஒவ்வொன்றா சொல்லியிருந்தாங்க. இளையுதர் காலத்திலும் கண்ணனோட புல்லாங்குழல் நிறுத்தத்திலும் புல்லாங்குழலோட நாதத்தில் மயில் நிறுத்தம் மிருகங்கள் அப்படி மானுகள் வந்து கிருஷ்ணன் பக்கத்தில் உட்காந்து அது மாதிரி கிருஷ்ணரை பற்றி பல லீலைகள் நீங்கள் சொல்லி சொல்லி நம்மளை அந்த கோபியர் இருக்கிற காலத்துக்கு நம்ம கொண்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு ரொம்ப இன்னைக்கு நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக பொழுது கழிக்கிறதுக்கு பிரபுஜி சொன்ன எல்லாருக்கும் ஒரு அனுகிரகத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கோபியர் எல்லாத்திலும் மிகச்சவன், சதா சர்வகாலமும் கிருஷ்ணருடைய நினைப்பில் இருப்பவர்களும் நீங்கள் சொல்லி நிறுத்திட்டீங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரியோம் தத் சத். ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரி போல். சூப்பர் மாதாஜி, எக்ஸலண்ட். நீங்க ஜெயஹோ, அருமையான அருமை, அவ்வளவு அருமையா பண்ணீங்க. எக்ஸலண்ட். ஒரு பாயிண்ட் இந்த பகவத்கீதை ஸ்லோகமும் இதுவும் கூட கனெக்டட். நீங்க கவனிச்சீங்கன்னா சம்ஸ்பர்ஷ அப்படின்ற அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா, சம்ஸ்பர்ஷ அப்படின்ற வார்த்தை என்னது? யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் மீ அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னும் கூட சொல்லுங்க குருஜி. சொல்லுங்க. சம்ஸ்பர்ஷா என்னன்னு சொல்லுங்க ஒன்னு கூட. ஸ்பர்ஷனா ஒரு அனுபவம், ஒரு தொடர்றது, ஒரு பேசுறது, பாக்குறது, இந்த மாதிரி ஒரு ஸ்பர்ஷ அப்படின்னா. சம்ஸ்பர்ஷனா கம்ப்ளீட், இன்டிமேட், டோட்டலா அப்படின்னு சொல்லி இங்க பகவான் பகவத்கீதையில சொல்றாரு. இங்க கோபியர்கள்லாம் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அங்க இல்லையா? டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல, மான் ஒரு லெவல்ல, அந்த தேவர்களோட மனைவிமார்கள் ஒரு லெவல்ல, எல்லாருமே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அவங்க பண்ணின பக்திக்கு ஏத்த மாதிரி the highest is experienced by gopis. Okay, so நம்ம ஹார்ட் எவ்வளவு கிளீனோ எவ்வளவு பியூரோ அந்த லெவலுக்கு கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அனுகுலா மாதாஜிக்கு விருந்தாவனத்துல ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ராதாராணியோட வீட்டிலேயே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மேபி என்னைக்கு அனுகுலா மாதாஜி கிளாஸ் எடுக்கிறாளோ அவளோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ சொல்லுவோம். அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது. சோ நீங்க எல்லாம் ஞாபகமா கேளுங்க, அவங்க மறந்தாலும் நீங்க கேளுங்க. அடுத்த வாட்டி அனுகுலா வரும்போது கேளுங்க. சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். தேங்க்யூ வெரி மச். அற்புதமான கோர்வை. அவங்க மலையாளின்னு சொல்லக்கூடியது அந்த சொற்கள்ல புரியுது. ஆனா அற்புதமான கோர்வை, சிறப்பு. எக்ஸலண்ட். தேங்க்யூ குருஜி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. எனக்கு அவ்வளவு சீக்கிரம் எழுத வராது. நான் மலையாளத்திலையும் தமிழ்லையும் தான் புக்கை பார்த்தா சிரிப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஏதோ எழுதி வச்சுட்டேன், வேற வழி இல்லை. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரிபா. தாரணிதா, நீங்க நெக்ஸ்ட் இதுக்கு போய்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. எஸ் பிரபுஜி, வாஞ்சா கல்ப பண்ணிடலாம் பிரபு. வாஞ்சா கல்பியதருப்யாச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதீதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ की जय. शिला प्रभुपाद की जय. शिला गुरु महाराज की जय. निताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल. हरे कृष्णा.